தாழ்வான பகுதியிலேருந்து தண்ணீர் நம்ம பம்பு மூலமாக எடுக்க வேண்டியே இருக்கும். அதுக்காக சென்னை மாநகரத்தில் 100 பம்புகள் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு இன்றைக்கு சாயந்தரம் நம்ம மூவ் பண்ணிட்டுருக்கோம். அதில் தேவை அந்த ஸ்டேஜ் வரப்போகுது, அதுவும் நம்ம பம்பிங் மூலமாக இங்கே தண்ணி கிளியர் பண்ண வேண்டியே இருக்கும். ஆனால் இப்போது ஒரு முக்கியமான நம்மகிட்ட உள்ள ஒரு வேலை, ஒரு ப்ரையாரிட்டி, அங்கே நிறைய பல கிராமங்களில் அப்புறம் நகர் பகுதிகளில் நிறைய பேர் அங்கங்கே தண்ணியில் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடனடியாக நம்ம அவங்களுக்கு ரீச் பண்ணி அவங்களுக்கு உணவுப் பொருட்கள், குடிநீர் ரீச் ஆகணும். அதுதான் இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அதுக்காக மற்ற மாவட்டங்களில் பிரெட்ஸு, பிஸ்கெட்ஸு, குடிநீர் போன்ற சாமான் பேக் பண்ணி ஒரு 18 லோரிகள் இப்போது தூத்துக்குடி போகிற வழியில் இருக்குது. இன்றைக்கி நைட் அங்கே போய் ரெடியாக இருக்கும். அப்புறம் அங்கே நம்ம காலையில் அர்லி மார்னிங் அது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அங்கே நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சார், நமக்கு ஏதாவது கால்ஸ் மீட்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது கால்ஸ் ஆகுது? என்ன மாதிரிலாம் கால்ஸ், எத்தனை கால்ஸ் வந்துருக்கு, நம்ம எத்தனை பேர் மீட் இருக்கோம், அந்த மாதிரி கால்ஸ் வந்து இந்த கால்ஸ் பொறுத்தவரையில் நம்ம எக்ஸாக்டாக இப்போது எங்கிட்ட அந்த புள்ளி விவரம், அதாவது நம்ம அந்த தொலை தொடர்பு மூலமாக ஒரு 15,626 நம்ம கால் சென்டரில் மொத்தமாக கால் வந்தது. அதில் 13,872 89% கால் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மீத உள்ள கால் 1,784 இது இப்போது பெண்டிங்கில் இருக்குது. அது நம்ம அந்த ஃபீல்டில் 4 மாவட்டங்களுக்கு அனுப்பி அவங்க அட்டென்ட் பண்ண சொல்லியிருக்கோம். சார், யூஸ்வலாக நம்ம சென்னை சிட்டியில் வந்து நம்ம அந்த ரெகுலராக அந்த ஒர்க் பண்ணி நமக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி கிராமங்களில் பண்ணுறதுல நமக்கு என்ன மாதிரியான சேலஞ்சிங் இருக்குது, நமக்கு இதில் என்ன மாதிரியான எஃபர்ட் போட வேண்டியது? கிராமங்கள் பகுதியில் வழக்கமாக ஒரு சாதாரண மழை, ஒரு நார்மல் மழை இருக்கும்போது கிராமங்களில் நம்ம இந்த மாதிரி சூழ்நிலை வராது. ஏன்னா அங்கே நிறைய பரவலாக அந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், தண்ணி அதில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிடும், நகர் பகுதியில் உள்ள பிரச்சனை அங்கே இருக்காது. ஆனால் இப்போது நம்ம எந்த சிச்சுவேஷனில் இருக்கோ, இது ஒரு அன்பிரசிடென்டட், இந்த மாதிரி அந்த வரலாறில் இல்லாத மழை. ஸோ இந்த மாதிரி மழை இருக்கும்போது இதை ஒரு ஊரக பகுதி இருந்தாலும் சரி, நகர பகுதி இருந்தாலும் சரி, அனைத்து பகுதியில் இது ஒரு பெரிய சவாலான இருக்குது. ஆனால் அரசாங்க முழு நம்ம எல்லா ரிசோர்ஸஸ், இதை ஒரு துறையோட வருவாய்த்துறை பார்க்கணும் அல்லது இந்த துறை பார்க்கணும், காவல்துறை பார்க்கணும், அப்படி இல்லை. நம்ம இதை வி ஆர் அடாப்டிங் த ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்ரோச். அதாவது அரசாங்கோட அனைத்து துறைகள் ஒருங்கிணைந்த இந்த மீட்பு பணியில், இந்த ரிலீஃப் ஒர்க்கில் இறங்கியிருக்கோம். ஸோ இதில் நம்ம ஒன்றும் அதாவது தயக்கம் இல்லாமல், ஒன்றும் என்ன சொல்கிறது, நம்ம விதவுட் எனி ஷார்ட் கம்மிங் இல்லை, அந்த கவர்மெண்ட்டோட அனைத்து துறைகள், கவர்மெண்ட்டோட எல்லா ரிசோர்ஸஸோட இந்த மீட்பு பணி அப்புறம் ரிலீஃப் ஒர்க்கில் நம்ம அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். Any special officers deputy பண்ணிருக்கோம்? Any special officers in the district deputy பண்ற ஐடியா இருக்கா சார்? ஏற்கனவே நம்ம ஒரு கிட்ட 15 ஐஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூடுதலாக அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு டெப்யூட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு துறை, எந்தெந்த துறையில், உதாரணமாக நிர்வாக, இந்த நகராட்சி நிர்வாகத்துறை, அதில் நிறைய பாதிப்பு இருக்குது. ஸோ நகராட்சி நிர்வாகத்துறையோட முதன்மை செயலாளரும் அங்கே அமைச்சிருக்கோம். இதே மாதிரி ஹைவேஸ் துறை, ஸோ அந்த நெடுஞ்சாலைத்துறையோட கூடுதல் தலைமை செயலாளரும் அதுவும் அங்கே டெப்யூட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர், அதே மாதிரி வருவாய்த்துறை ஆணையர், இது போன்ற அந்த நகராட்சி நிர்வாகத்துறை ஆணையர், ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர், ஸோ அனைத்து துறை உடைய அதிகாரிகள் அங்கங்கே டெப்யூட் பண்ணுறோம். ஏன்னா அந்த துறையுடைய வசதிகள் விரைவில் அதை சரி பண்ணணும். ஆனால் முதல்ல மக்களுக்கு போய் நம்ம ரீச் ஆகணும், அவங்களுக்கு அந்த ஃபுட்டு, வாட்டர் அதை சப்ளை பண்ணணும். விரைவில் யார் யார் அது இருக்குது நம்ம மீட் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம
அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள இந்த டிரான்ஸ்போர்ட்டரில் அதில் சில பேர்னா பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபமோ அதில் இருக்காங்க, சிலர் இங்கே ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஃபயர் சர்வீஸில் ஒரு நம்ம போட் மூலமாக மத்தியானத்துக்கு அவங்களுக்கு ரீச் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த பகுதியில் இப்போது போட்டு போகிறது ரொம்ப சிரமம். ஸோ இப்போது கூட நைட்டில் கூட நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். தட் அந்த ஒரு ஜேசிபியோ அல்லது படகு மூலமாக அந்த ரீச் ஆகி அவங்களுக்கு அங்கே சாப்பாடு வாட்டர் இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கு ஒரு ஹெலிகாப்டர் மூலமாக அவங்களுக்கு ஃபுட் சப்ளை பண்ணுறது முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த பகுதியில் இந்த ஒரு வெதர் அந்த கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்தது, அதனால் அந்த ஹெலிகாப்டர் அந்த பகுதியில் போக முடியல. ஆனால் ஒரு படகு மூலமாக இன்னைக்கு மத்தியானம் அவங்க அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரைக்கு நம்ம மெயினாக இந்த தண்ணி ரிடியூஸ் பண்ண பிறகு தான் எல்லா டீட்டெயில்ஸ் ஒரு வரும். ஏன்னா இப்போது சில பகுதியில் 6-7-8 அடி தண்ணீர் இருக்குது, சில பகுதியில் 3-4 அடி தண்ணீர் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒடிஞ்ச பிறகு எல்லா டீட்டெயில்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு நமக்கு வரும். சென்னையில் இப்போதான் இயல்பு நிலைக்கு இருக்கு. இந்த சூழலில் வந்து தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி மழை ஏற்படுது. ஸோ அரசுக்கு ஏதாவது இதனால நெருக்கடியோ வேலை செய்வதற்கான துய்வு ஏதாவது இருக்குமா? இந்த வேலை செய்யறதுல ஒன்றும் இல்லை. எல்லாம் நம்ம ஆஃபிஷியல்ஸ், அந்த பணியாளர்கள் இருந்தாலும் சரி, அலுவலர்கள் இருந்தாலும் சரி, அனைத்து பொது மக்களுக்கு விரைவில் அவங்க சிரமங்கள் நம்ம மீட்ணும். அவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து எப்படி மீட்பு பண்ணணும், அவங்களுக்கு ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதில் ஒரு முழு என்தூசியாசமோட ரொம்ப முழு ஆர்வமோட நம்ம ஆஃபிஷியல்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த சென்னையில் நடந்தது, அதனால அங்கே இருந்தால் ஒரு இது மாதிரி இருக்குன்னு அப்படி ஒன்றும் இல்லை. சார், இப்போ இருக்கிற வெள்ளத்தை நீங்கள் பார்க்க போகும்போது ஒருவேளை மழை விட்டது பிறகு எத்தனை நாட்கள் இந்த மீட்பு பணி முழுமையாக முடியும்? இது மழை இப்போது ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு ஓரளவு மழை ரொம்ப கம்மியாக இருந்தது, அந்த பகுதியில் குறைவாக இருந்தது. ஸோ அது மழை இல்லைன்னா அது விரைவில் இதுக்கு நம்ம செய்வோம். ஆனால் எத்தனை நாள் எக்ஸாக்டான நம்ம சொல்ல முடியாது. அந்த வாட்டர் ரிடியூஸ் ஆகிடுச்சு. திருநெல்வேலியில் ஒரு அளவு இப்போ தண்ணி குறித்து வருது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு விரைவில் ஒரு